பரலோக ராஜ்யத்திற்கு யாரெல்லாம் போக முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருமே பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியுமா என்றால் போக முடியாது. இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலத்திலே சொன்னார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள். பிதாவின் சித்தம் என்ன? தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி பிதாவின் சித்தத்தை செய்து முடித்த அந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதும் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பதுமே. நாம் ஒரு காரியம் செய்யும் போது இந்த காரியம் பிதாவின் சித்தம் இல்லையா என்று நாம் அறிந்து கொள்வதில்லை. அதற்காக நாம் காத்திருப்பதும் இல்லை. நம்முடைய மனதில் எது தோன்றுகிறதோ அதன்படியே நாம் செய்கிறோம். ஆனால் வேதத்திலே பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ள 3 வழிகள் இருக்கிறது. முதலாவது, நம் கையில் இந்த பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்டுள்ள இந்த வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து தியானித்து இதற்கு செவி கொடுத்து நடக்கும்போது இந்த வார்த்தையின் மூலமாகவே நாம் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, உண்மையான தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். தம்முடைய ஊழியக்காரராகிய தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக தாம் செய்ய போகிறதை சொல்லாமல் அவர் ஒரு காரியத்தையும் செய்யார். அதனால் தீர்க்கதரிசிகளிடம் மூலமாக நாம் சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, நம்மேல் ஊற்றப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியானவர் நாம் எந்த வழியிலே போக வேண்டும் என்று அவர் நமக்கு போதித்து நடத்துவார். இதனால் அதன்படி அந்த சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, அது சிறிய காரியமாலும் சரி, அது பெரிய காரியமாலும் இருந்தாலும் சரி, இந்த பிதாவின் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கும் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு சொல்லி தந்து நடத்துவார்.